Hi, hello to everyone. Tamil Software Technologies. டெக்லாவில் நம்ம ஒரு 4 வீடியோஸ் போட்டிருக்கோம் ஓகேங்க. ஆல்ரெடி டிஃபால்ட்டாக சேம் அந்த 4 வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி ஓப்பன் பண்ணுறது, அதில் எப்படி கிரிட் கிரியேட் பண்ணுறது, ஓகேவா, ரேடியல் கிரிட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துருப்போம். ஓகேவா, சேம் டுடே வீடியோஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்லா எப்படி ஓப்பன் பண்ணுறது, ஓப்பன் பண்ணி அதில் காலம்ஸ் எப்படி நம்ம பிளேஸ் பண்ணுறது, ப்ளஸ் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோஸ்லாம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, சேம் எப்பயும் போல் என்ன பண்ணுங்கள், டெக்லா வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. டெக்லா ஓப்பன் பண்ணிவிட்டு சேம் இப்போ டெக்லா ஓப்பன் பண்ணிட்டேன். சேம் இப்படி தான் ஃபர்ஸ்ட் ஒன்று விசிபிள் ஆகும். ஓகேங்களா, சேம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் ஆல்ரெடி இதெல்லாம் இதை பற்றி ஆல்ரெடி வீடியோவில் ஃபர்ஸ்ட் வீடியோ செகண்ட் வீடியோவில் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா, அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மட்டும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா, சேம் இது எல்லாமே நான் கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கிறேன், சேம் ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே, இங்கே என்விரான்மெண்ட்டில் எப்பயுமே பிளாங்க் ப்ராஜெக்ட்னு சில டைம் வரும். அப்படின்னா என்விரான்மெண்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. ஓகே, இந்தியான்னு சொல்லிட்டு இன்ஸ்டால் பண்ணுறப்ப தனியாக கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி ரோல் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, சேம் இது எல்லாமே கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்லா ஒரு ப்ராஜெக்ட் வந்து புதுசாக கிரியேட் ஆகும். ஓகே, அதுக்குள்ளே போய் தான் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, சேம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக இதாகுது. ஃபுல்லாக டெக்லா ஓப்பன் ஆகிட்டு உங்கள் ப்ராசஸர் பொறுத்து தான் டெக்லா ஓப்பன் ஆகும். ஓகேவா, அதாவது ப்ராசஸர் ஒரு 8 GB ரேமு உங்களுக்கு ப்ராசஸர் நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு ஓப்பன் ஆகும். இல்லை ஒரு 2 GB 4 GBனா கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். அதாவது மற்ற சாஃப்ட்வேர்ஸ் பெரிய சாஃப்ட்வேர்ஸ் எதுவும் இல்லாமல் ஓகே சின்ன சாஃப்ட்வேர்ஸ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா ஓகே. சேம் இப்படி தான் ஃபஸ்ட்டு இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா, இதில் என்ன பண்ணிக்கிறேன், நியூ ப்ராஜெக்ட் புதுசாக கிரியேட் பண்ணிக்கிறேன். சேம் நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா சேம் ஃபஸ்ட்டு என்ன கேட்கும், நேம். ஓகேவா, எங்கே வந்து சேவ் பண்ணுன்னு சொல்லிட்டு கேட்கும். நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். டிஃபால்ட்டாக ஒரு 1 2 3ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, கொடுத்துட்டு இங்கே பிளேஸ் இதை பற்றி அதாவது எங்கே சேவ் பண்ணணும், இந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி சிங்கிள் யூசர் மல்டி யூசர் இந்த டெம்ப்ளேட்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக நம்ம போட்டிருக்கோம். அதை பாருங்க. ஓகேங்களா, சேம் இப்போ வந்து என்ன பண்ணிக்கிறேன், நேம் கொடுத்துட்டு கிரியேட்னு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புதுசாக ஒரு இது வந்து கிரியேட் ஆகும், ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா, டெக்லாவில் சரி அங்கே தான் போய் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒர்க் பண்ண போகிறோம். அதாவது காலம் எப்படி நம்ம பிளேஸ் பண்ணுறது, அதோட செட்டிங்ஸ் எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு டுடே வீடியோஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஓகேவா, சேம் உங்களுக்கு டெக்லாவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நிறைய ப்ராசஸ் ஆகிட்டு தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் நம்ம டெக்லா பொறுத்த வரைக்கும். டெக்லா மற்றபடி இந்த ரிவீட் எம்இபி பெரிய பெரிய சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்கப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வந்து கொஞ்சம் ஹேங் ஆகிற மாதிரி இருக்கும். அதாவது டெக்லா ஒரு பெரிய சாஃப்ட்வேர் இருக்கப்போ மற்ற சாஃப்ட்வேர்ஸ் எதுவும் நம்ம போடாமல் இருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஹேங் ஆகாது, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். ஓகேவா, சேம் டுடே வீடியோஸில் காலம்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீடியோஸில் காப்பி அண்ட் மூவ் பார்க்க போகிறோம். அதுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா பீம்ஸ் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக பார்க்க போகிறோம். ஓகேங்களா, சேம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டெக்லா வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேவா, ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. சேம் இது ஃபுல்லாக ஓப்பன் ஆன வாட்டி என்ன பண்ணலாம், நம்ம அதை பேஸ் பண்ணி காலம்ஸ் எப்படி நம்ம பிளேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் காலம் பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பண்ணணும், செட்டிங்ஸ் எல்லாம் அதை நம்ம கிரிட் கிரியேட் பண்ணணும். ஓகேவா, அது எல்லாமே டிஃபால்ட்டாக நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகேவா, திடீர்னு ஒரு வியூ நான் சேஞ்ச் பண்ணுறேன், எலிவேஷன் ஃப்ரண்ட் வியூவில் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் அது கிரியேட் பண்ணி வச்சிருந்தா மட்டும்தான் ஓப்பன் ஆகும். ஓகேவா, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரிட் ஆட் கிரிட் வியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் வீடியோ போட்டிருப்போம். செகண்ட் வீடியோவை நல்லா கிளியராக பார்த்தீங்கன்னா தான் இப்போ நம்ம ட்ரா பண்ணுறது உங்களுக்கு கரெக்டாக புரியும். ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சுங்களா. இப்போ ஃபுல்லாக ஓப்பன் ஆன வாட்டி என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா சேம் இப்போ வந்து இது வந்து ஃபுல்லாக ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேங்களா, சேம் இதை பிக் பண்ணிவிட்டு சேம் இன்னும் லோட் ஆகிட்டு தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, சேம் இது ஃபுல்லாக லோட் ஆகிட்டு அப்போ தான் உங்களுக்கு வரும். ஃபஸ்ட்டு இதுமாரி பார்த்தீங்கன்னா சேவ் மாடலில் வந்து சேவ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு கேட்கும். எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன நேமில் சேவ் பண்ணுமோ அந்த நேமில் சேவ் ஆயிடும். ஓகேவா, சேம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுமாரி ஓப்பன் ஆயிடுச்சுங்களா. ஓகேவா, இப்போ நம்ம டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்னாண்ட ஒரு 3 கிரெட் இன்னாண்ட 3 கிரெட் இருக்கும். ஓகேவா, சேம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ண உடனே நம்ம காலம் எடுத்து பேஸ்ட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு கிரிட்டை வந்து கிரியேட் பண்ணணும். அதை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் கிரிட்டை பிக் பண்ணணும். ஓகேவா, பிக் பண்ணலாம், இல்லைனா அங்கே போயிட்டு நம்ம வியூவில் போய் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அதை பிக் பண்ணோம் அப்படின்னாலே சரி இந்த கிரிட்டுக்கு உண்டான செட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கும். இதை பற்றி நம்ம பழைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். ஓகேவா, சரி இப்போ என்ன பண்ணுறேன், இதை நான் பிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ண அப்படின்னா கிரியேட் வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகேவா, கிரியேட் வியூவில் என்ன பண்ண போகிறோம், அலாங் கிரிட் லைன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா சேம் கொடுத்துட்டேன் அப்படின்னா சேம் இதுமாரி ஓப்பன் ஆகும். ஓகேவா, எலிவேஷன்ஸும் வேணும், பிளானும் ஓகேவா தேவைப்படுது நம்மளுக்கு. அதனால் என்ன பண்ணுறேன், இதுமாதிரி கொடுத்துட்டு கிரியேட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கா, அதை கொடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா, கிரிடுங்கிறது உங்களுக்கு கிரிட் ஒவ்வொரு கிரிட்டை பேஸ் பண்ணி கிரியேட் ஆகும், பிளான் எலிவேஷனை பேஸ் பண்ணி கிரியேட் ஆகும். 3D டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு இருக்கும். எங்கள் இந்த வியூவில் நான் ட்ராப் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த வியூவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம்.
இப்போ என்ன பண்ணுறேன் 3D வியூலேயே இருக்கட்டும், ஜஸ்ட் நான் ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே, இதே வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாலும் சேம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விண்டோன்னு இருக்குங்களா, இங்கே பிக் பண்ணீங்க அப்படின்னா வியூ லிஸ்ட்னு இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வியூஸும் இருக்கும். நீங்கள் வேறு வியூஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் பிக் பண்ணிட்டு நான் பிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த வியூஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆச்சா. இதுவே வேற வியூஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் எலிவேஷன் ஓகே தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். தேவையில்லாத பட்சத்தில் இப்படி வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணிக்கிறேன், ஓகே பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ வந்து நான் இதில் காலம் பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா சேம் இங்கே ஸ்டீலில் காலம்னு சொல்லிட்டு இருக்குங்களா ஃபர்ஸ்ட். ஓகேவா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டீல் தான். உங்களுக்கு காங்கிரீட் தனியாக கொடுத்துருப்பாங்க, இதுமாதிரி லைன் பை லைனாக கொடுத்துருப்பாங்க. சேம் ஃபர்ஸ்ட் ஸ்டீல். ஓகேவா, ஸ்டீலில் ஃபர்ஸ்ட் காலம்னு சொல்லிட்டு இருக்கா. ஓகேவா, சேம் இந்த காலத்தை நம்ம என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் பிக் பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி இந்த கிரிட் எல்லாமே செட் பண்ணி வச்சீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா, கிரியேட் ஸ்டீல் காலம் இருக்குங்களா. சேம் இந்த காலம் நான் பிக் பண்ணிட்டேன் அப்படின்னா பிக் பண்ணிட்டு பிக் பண்ணோன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு லோட் ஆகும். ஓகேவா, லோட் ஆகுதுங்களா, அது என்ன ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே லோட் ஆகும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், காலம் எங்கே வேணுமோ அங்கே வந்து பிக் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட். ஓகேவா, காலம் எங்கே வேணுமோ அங்கே போனீங்க அப்படின்னாலே சேம் இந்த எண்ட் பாயிண்ட் காமிக்குதுங்களா, ஒரு ரெக்டாங்கிள் மாதிரியே பிளஸ் அந்த பிளஸ் சிம்பிள் வந்து காமிக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது. அதே என்னன்னு வந்தீங்க அப்படின்னா அதோட மிட் பாயிண்ட் காமிக்கும். அதே எண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக காமிச்சிட்டே இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டாப்லரோட பேசிக்ஸ் தான் எல்லாமே. சேம் இப்போ இங்கே நான் பிக் பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் அங்கே பிக் பண்ணிக்கிறேன் காலமை. ஓகேவா, காலமை பிக் பண்ணிட்டு எனக்கு கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இல்லை அப்படின்னாலும் என்ன பண்ணலாம், நீங்கள் வியூவில் போயிட்டு ஓகேவா இங்கே ரெண்டரிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குங்களா, அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், பாக்ஸ் ரெண்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வியூ வந்து கரெக்டாக தெரியும் உங்களுக்கு. ஓகேவா, சேம் இதுமாதிரி கொடுத்துட்டு அந்த ஆப்ஷன்ல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா இன்டரப்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டரப்ட்னு இருக்கும், அதை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன்ல இருந்து வெளியே வந்துடும். ஓகேவா, இப்போ என்ன பண்ணியாச்சு, காலமை பிக் பண்ணி நான் என்ன பண்ணிட்டேன் இங்கே பிளேஸ் பண்ணிட்டேன். ஓகேவா, சேம் இந்த காலமை எடிட் பண்ணும். ஓகே, ஜஸ்ட் அதை பிக் பண்ணீங்க அப்படின்னாலே அதோட ஹைட் எவ்வளோன்னு சொல்லிட்டு அதே காமிச்சிடும் உங்களுக்கு. அதாவது நான் இந்த அவுட்டர்ல இருந்து இந்த அவுட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5500 mm. ஓகேவா, எம்எம்ல தான் உங்களுக்கு எல்லாமே இருக்கும். மீட்டர்ல வேணும்னா என்ன பண்ணலாம், செட்டிங்ஸ்ல மாற்றி ஃபீட்ல வேணும்னாலும் எல்லாமே மாற்றிக்கலாம். மற்றபடி எம்எம்ல தான் உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாமே ட்ரா பண்ற மாதிரி இருக்கும் டெக்லாவை பொறுத்த வரைக்கும். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த காலம் பிக் பண்ணா அப்படின்னா இதுதான் ப்ராப்பர்ட்டிஸ் பேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, இதுதான் பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் பேஜ்னு சொல்லுவோம். இதுல அதோட நேம் கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் காலம். ஓகே, சரி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபைல். ப்ரொஃபைல் வந்து பாத்தீங்கன்னா ISMB 400 இருக்கு. எனக்கு வந்து இந்த ப்ரொஃபைல் தேவையில்ல, வேற ஏதாவது ப்ரொஃபைல் நான் சூஸ் பண்ணும் அப்படின்னாலும் ஓகேவா, சேம் இந்த ப்ரொஃபைல்னு சொல்லிட்டு 3 டாட்ஸ் மாதிரி இருக்குங்களா, அதை பிக் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, அதுல பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட். ஓகேவா, அந்த ப்ளூ கலர் இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்தியன் ஸ்டாண்டர்ட் இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா தேவையான பட்சத்துல யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது யூஸ் பண்றப்ப பாத்தீங்க அப்படின்னா ISMB 400 தான் யூஸ் பண்ணிருக்கோம். அதோட டைமென்ஷன்ஸும் பாத்தீங்கன்னா இங்க காமிச்சிருப்பாங்க. நீங்க இங்கே சேஞ்ச் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, வெப் திக்னஸ், ஃபிளான்ஜ் திக்னஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா டிசைன் ஆஃப் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் அது நம்ம ஒழுங்கா தெரிஞ்சுனா மட்டும்தான் டெக்லா யூஸ் பண்ண முடியும். ஓகேவா, சேம் இப்போ வந்து என்ன பண்றேன், இப்போ எனக்கு டிஃபால்ட்டா பாத்தீங்க அப்படின்னா இந்த ஷேப்ல இருக்கு ISMB 400. எனக்கு அது இந்த ஷேப்ல தேவை, ஒரு இஜெட் ப்ரொஃபைல்ல தேவை, இல்ல வந்து ஒரு எல் ப்ரொஃபைல்ல தேவை அப்படின்னாலும் பாத்தீங்க அப்படின்னா எல்லா ப்ரொஃபைலுமே இங்க கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா டெக்லா யூஸ் பண்ற ப்ரொஃபைல்ஸ் தான். ஓகேவா, சர்க்குலர், யூ, இஜெட், எல் இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்றது தான். இப்போ எனக்கு இந்த ஷேப்ல ஒரு ப்ரொஃபைல் வேணும் அப்படின்னாலும் நீங்க பிளஸ் சிம்பிள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஷேப்ல ப்ரொஃபைல் வந்து கிரியேட் ஆகும். ஓகேவா, இப்போ நீங்க பர்லின் ஷேப்னா இந்த ஷேப் இது தெரியுதுங்களா, டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னா வேல்யூஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இல்ல எனக்கு இது மாதிரி வேணும் அப்படின்னாலும் நீங்க அதை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்குண்டான வேல்யூஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, சேம் இப்போ நான் இஜெட் எடுத்துட்டேன் அப்படின்னா இந்த ஷேப்ல வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேவா, ஹைட் வந்து 100, வித் 100 பிளஸ் பிளேட் திக்னஸ் 5 mm. இதை கொடுத்துட்டு என்ன பண்றேன், ஒரு டபுள் கிளிக் பண்ண அப்படின்னா அது வந்து உங்களுக்கு இங்க லோட் ஆயிரும். ஓகேவா, தெரியுதுங்களா, ப்ரொஃபைல் இங்க சேஞ்ச் ஆயிருக்கா. சேம் இப்போ வந்து என்ன பண்றேன், இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஐ செக்ஷன்ல இருக்கும். இப்போ நான் மாடிஃபை கொடுத்துட்டேன் அப்படின்னா ஓகேவா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இஜெட் ஷேப்ல உங்களுக்கு வந்து விசிபிள் ஆகும். ஜஸ்ட் ஜூம் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டா பாத்தீங்க அப்படின்னா தெரியுதுங்களா, முன்ன இருந்ததுக்கும் இப்போ இதுக்கும் டிஃபரன்ஸ் இதுதான். ஓகேவா, முன்ன இருந்ததுக்கும் சேம் இப்போ இருந்ததுக்கும் டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல தெரிஞ்சிருக்கும். ஓகே, சேம் இப்போ என்ன பண்ணலாம், எகைன் நான் கொஞ்சம் பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு சேம் இப்போ திருப்பி அகைன் இதை பிக் பண்ணீங்க அப்படின்னா ஓகேவா, திருப்பி நீங்க அதை பிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோட செட்டிங்ஸ் எல்லாமே காமிக்கும். எனக்கு தேவையில்லாத பட்சத்தில் நீங்க என்ன பண்ணலாம், எகைன் ப்ரொஃபைல்ல போயிட்டு நீங்க என்ன வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஐ ப்ரொஃபைல்லே தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் அதை பிக் பண்ணீங்க அப்படின்னா அதுக்குண்டான ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க as per கோட் புக் வைஸ். ISMB-ல நம்ம என்ன யூஸ் பண்ணிட்டு 400 நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதே கொடுத்துட்டு அதுக்குண்டான ஹைட் வித் எல்லாமே நீங்க இங்கே சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, நீங்க ஃபிளான்ஜ் திக்னஸ், ரேடியஸ், ஓகேவா, ஃபிளான்ஜ் ஸ்லோப் ரேஷியோ எவ்வளோ அது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா as per கோட் புக் பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், DSS பேஸ் பண்ணி சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, சேம் இதே நான் பிக் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சேஞ்சஸ் ஆகும். ஓகே, மெட்டீரியல் மாடிஃபை கொடுத்துட்டேன் அப்படின்னா
இப்போ தெரியுங்களா டிஃபரன்ஸ்? ஃபர்ஸ்ட் நம்ம இருந்துச்சுல ஐ ஷேப்ல, அந்த ஷேப்ல கிரியேட் ஆயிருக்கும். அகைன் நான் திருப்பி பிக் பண்ணிட்டு அதில் மெட்டீரியல் நான் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னாலும் என்ன பண்ணலாம், நீங்கள் மெட்டீரியல் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் எல்லாமே இந்தியன் ஸ்டாண்டர்ட் தான் டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க, சேஞ்சஸ் பண்ண அவசியம் இல்லை. தேவைங்க பட்சத்தில் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளாஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது கலர்ஸ் என்னென்ன கலர்ஸ்ல உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாகவே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இப்போ இந்த கலர்ஸ் மைஸ் ட்ரா பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நம்ம டிஃபால்ட்டாக கொடுத்ததை யூஸ் பண்ணால் உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் ஆகாமல் இருக்கும். ஓகேவா? சேம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்பரிங் சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. பார்ட் நம்பரிங், மீட், ஓகேவா, எம்னு கொடுத்துருப்பாங்க. அசம்பிளி நம்பரிங் சி, இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க டிஃபால்ட்டாகவே. ஸ்டார்ட் நம்பர், ஓகேவா, இதை பற்றி தனி வீடியோ நம்ம பார்க்கணும். ஓகேவா? சரி, அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா பொசிஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க ஒரு ஆப்ஷன்ஸ். இது வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த காலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பொசிஷன்ல உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ வெர்டிகல்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா வெர்டிகலை பார்த்தீங்கன்னா மிடில் தான் உங்களுக்கு அந்த கிரிட் இருக்குல்ல, கிரிட்ல மிடில் ஆட் ஆயிருக்கு. ஓகே, அது மிடில் தேவையில்ல, எனக்கு கொஞ்சம் அந்த கிரிட்டுக்கு அப் வேணும், டவுன் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், சேஞ்சஸ் பண்ணி ஜஸ்ட் என்டர் கொடுத்தாலும் ஓகே. மாடிஃபை கொடுத்தீங்க அப்படின்னாலும் இப்போ கிரிட்டை விட்டு நானும் வெளியே வந்துருச்சு. ஓகேவா? அதே மாதிரி எனக்கு எகைன் நான் மாற்றணும் அப்படின்னாலும் நீங்க அப் கொடுத்தனாலும் அப் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு மாடிஃபை பண்ணீங்க அப்படின்னா சேஞ்சஸ் ஆகும். ஓகேவா? இந்த பொசிஷன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு. இதுல பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் நீங்க கொடுத்துக்கலாம். எனக்கு வந்து இப்போ 0 mm இருக்கு, எனக்கு வந்து ஒரு 600 mm தேவைப்படுச்சு அப்படின்னா கொடுத்து என்டர் கொடுத்தோம் அப்படின்னா 600 mm தள்ளி உங்களுக்கு தெரிஞ்சுங்களா, கிரிட் இங்க இருக்கு, நம்ம பிளேஸ் பண்ணிக்கிறது இங்க இருக்குது. இதுமாதிரி நீங்க என்ன பண்ணலாம், சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இல்லைங்க பட்சத்தில் நீங்க என்ன பண்ணலாம், எப்பயும் போல டிஃபால்ட்டா இருக்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாப் வந்து பார்த்தீங்கன்னா 5000 mm. ஓகேவா? டோட்டலா 5500 mm. அதில் பாட்டம் பார்த்தீங்கன்னா -500 mm கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபூட்டிங்ல உங்களுக்கு கரெக்டாக அடைச்சாவதுக்காக -500 mm கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஃபூட்டிங் நம்ம இங்கே போடுவோம்ல, அப்போ வந்து ஃபூட்டிங்ல இருந்து உங்களுக்கு காலம் கரெக்டாக வரணும். அதனால பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க -500 mm. இல்லை நான் வேற ஏதாவது இது மட்டும் சேஞ்சஸ் பண்றேன் அப்படின்னாலும் என்ன பண்ணலாம், 0 கொடுத்து சேஞ்சஸ் பண்ணீங்க அப்படின்னா கீழே வந்து இல்லாமல் இருக்கும். இல்லை பழைய மாரி வேணும் அப்படின்னா எகைன் போட்டு -500 கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. கொடுத்து என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ஓகேவா, சாரி இங்க மைனஸ் கொடுக்கணும். ஓகேவா? மைனஸ் கொடுக்கல அப்படின்னா மேலே போயிடும் உங்களுக்கு. தெரியுங்களா டிஃபரன்ஸ்? இப்போ இங்க இருந்து கீழே மைனஸ், மீன் இங்க இருந்து மேலே போயிடுச்சு. ஓகேவா? அதே மாதிரி இங்க டிஃபார்மிங் இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா வேர்பிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பீம் இருக்கு அப்படின்னா அதை வந்து ஒரு ஸ்பேரல் பீம்னு சொன்னா ஒரு பீம் அப்படியே ஸ்பேரலா ரவுண்டா இருக்கும் பாத்தீங்களா. இப்போ வந்து நான் இங்க ஒரு 800 mm கொடுக்குறேன் அப்படின்னா கொடுத்துட்டு மாடிஃபை கொடுத்தேன் அப்படின்னா அதோட சேஞ்சஸ் பாருங்க. ஓகேங்களா? தெரியுதுங்களா? அந்த ஸ்டார்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரொட்டேட்டிங் வந்து கிரியேட் ஆகும் 800 mm. இது வந்து ஸ்டார்டிங். அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா எண்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு 300 mm க்ளோஸ் ஆகணும் அப்படின்னா 300 கொடுத்துட்டு மாடிஃபை கொடுத்தோம் அப்படின்னா அந்த 300 mm ஏற்ற மாதிரி உங்களுக்கு லோட் ஆயிட்டு அதுக்கப்புறம் அப்ளை ஆகும். எகைன் நான் மாடிஃபை பண்ண அப்படின்னா அப்ளை ஆயிடுச்சுங்களா. ஓகே, இதுமாரி நீ என்ன பண்ணா சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இந்த வேர்பிங்கிறது இதுதான், பீமை நம்ம இது பண்ற மாதிரி, வேர்பிங் பண்ற மாதிரி. ஓகேவா? அதுதான் பாத்தீங்கன்னா வேர்பிங் சொல்லியிருப்பாங்க. எகைன் நீங்க தேவையில்லாத பட்சத்தில் நான் 0 கொடுத்து என்டர் கொடுத்தேன் அப்படின்னா பழைய மாதிரி உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி இந்த கேம்பேரிங் எப்பன்னு இருக்கு பாத்தீங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா பீமா கரு ஷேப்ல கொண்டு வர மாதிரி. எனக்கு வந்து இப்போ ஒரு 600 தேவைப்பட்டுச்சு அப்படின்னா 600 கொடுத்துட்டு மாடிஃபை கொடுத்தேன் அப்படின்னா தெரியுதுங்களா, அந்த வலை வந்து பாத்தீங்கன்னா 600 mm கிரியேட் ஆயிருக்கும். இதுவே எனக்கு 6000 தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் என்ன பண்ணலாம், கொடுத்துக்கலாம். கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா அப்படின்னா 6000 கிரியேட் ஆயிருக்கும். எனக்கு ஆப்போசிட்ல தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எப்பயும் போல என்ன பண்ணலாம், நம்ம ஸ்டார்ட்ல பார்த்துருப்போம்ல, மைனஸ் ஆட் பண்ணுவோம்ல லோடுக்கு எல்லாமே, அதுமே பாத்தீங்கன்னா மைனஸ் ஆட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம், மாடிஃபை கொடுத்தீங்க அப்படின்னா ஆப்போசிட்ல உங்களுக்கு சேம்பரிங் ஆகும். ஓகேவா? சரி, அதே மாதிரி ஷார்ட்னிங் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுதான் அந்த பீமோட ஷார்ட்னிங் எவ்வளவுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. சரி, எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக் கான்செப்ட் தான். நீங்க மெயினா இதுல பாக்குறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பீமோட ப்ரொஃபைல் உங்களுக்கு என்னவா தேவைப்படுது. ஓகேவா? ஒரு பில்டிங் ஒரு ஸ்ட்ரக்சர் நீங்க கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சருக்கு என்ன ப்ரொஃபைல் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்றதா மெயினா. ஓகேவா? சேம் இதே எங்க பழைய மாரி வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், இங்க வந்து எகைன் நீங்க போயிட்டு 0 கொடுத்து என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேஞ்சஸ் ஆயிரும். ஷார்ட்னிங் தேவையில்லை அப்படின்னாலும் கொடுத்து என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பழைய மாரி வந்துடும். ஓகேவா? இதுமாரி தான் நம்ம என்ன பண்ண முடியும், காலம் வந்து பிளேஸ் பண்ண முடியும். ஓகேவா? சேம் இதுதான் பாத்தீங்கன்னா காலம் பிளேஸ் பண்றது. ஓகேவா? சேம் இதுலயே பாத்தீங்க அப்படின்னா பீம், பிளேட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு உங்களுக்கு. இதுலயே பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோஸ்ல இந்த காலம் எப்படி நம்ம காப்பி பண்றது, மூவ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்ப்போம். ஓகேங்களா? சேம் இன்னி வீடியோஸ்ல காலம் எப்படி பிளேஸ் பண்றது பிளஸ் அதோட ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா? அது எப்படி ப்ரொஃபைல் மாத்துறது, அதோட கலரிங் எப்படி மாத்துறது, ஓகேவா, அதோட வேர்பிங், சேம்பரிங் அதெல்லாமே பாத்தீங்கன்னா பார்த்திருக்கோம். ஜஸ்ட் நீங்க பிக் பண்ணீங்கனாலே போதும் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கிரியேட் ஆயிரும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல்.